ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஹருரா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டே குக் வேர்ல்டு. ஓகே காய்ஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வேணா என்னோட ஸ்டோரியும் கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் எபிசோட் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஏன் கோபம் வந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஸ்டோரி அப்லோட் பண்ணும் போதெல்லாம் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்களா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நான் போய் என் சிஸ்டர்ஸ்ட தான் புலம்புவேன், யாருமே எனக்கு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்க நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு வேற வேற போனை வாங்கி இவங்கதான் கமெண்ட் பண்ணுவாங்களா, எனக்கு அது வேற ஒரு பக்கத்து டவுட்டா இருந்துச்சு. புதுசா கமெண்ட் எல்லாம் வரும், என்னடா இது நம்மளுக்கு புதுசா யார் யாரும் கமெண்ட் பண்றாங்களே, ஒருவேளை இவங்க பாக்குற வேலை தானே அப்படின்ட்டு நான் போய் அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டிருந்தேன். இல்ல நாங்கெல்லாம் பண்ணலப்பா, அது யாருன்னே எங்களுக்கு எல்லாம் தெரியாது, சத்தியமா பண்ணல அப்படின்னு இருந்தாங்க. அப்பதான் எனக்கே நம்பிக்கை வந்துச்சு. ஓ, அப்ப நம்மளையும் நினைச்சு மதிச்சு ஒருத்தவங்கள கமெண்ட் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ ஹாப்பியா கொடுத்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சரி, ஓகே காய்ஸ், நம்ம வளவலன்னா ரொம்ப எல்லாம் பேச வேணாம், பேசுற வரைக்கும் போதும். நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாமா? போன சீன்ல பாத்திருப்போம், ஜேக்கும் தயாங்கும் இடையில அப்படி இப்படி நடந்திருக்கும். இந்த சைடு ஜிமினாவோட கேரக்டரும் பார்த்திருப்போம். ஜிமினா சுகா கிட்ட மாட்டினது இது எல்லாமே கொஞ்சம் காமெடியா ஃபன்னா போய்க்கிருக்கும். இப்ப அதுலதான் ஸ்டோரியை விட்டுருந்தோம். இப்ப நம்ம அதுல இருந்து ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப எடுத்தோன்னே பார்த்தா ஜங்குக் தான் கார்டன்ல உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகுது, தூக்கமும் வருது. திடீர்னு பார்த்தா அவனுக்கு கனவுல, தாத்தா அம்மாவா அடிக்காதீங்க, அம்மா பாவம், தாத்தா அம்மா பாவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி குழந்தை அழுகுது. அதுக்கு அந்த பர்சன், அப்பன் பேர் தெரிய வந்தவன் தானே நீ, உங்க அப்பன் யாருன்னே உனக்கு தெரியாது, இவ என் மானத்தையே வாங்கிட்டா, என் குடும்ப மானத்தையே வாங்கிட்டா, இவ்வளவுனா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடி செம்மையா அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு, அப்பன்னா சொல்றதை கேளுங்க, அடிக்காதீங்கப்பா, அப்பன்னா சொல்றதை கேளுங்க, அப்ப சொல்லு இந்த குழந்தைக்கு அப்பா யாரு, அப்பா யாரு அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாங்க. அடிக்கவுமே அந்த குழந்தைனால அவங்க அம்மா அடி வாங்குறத பார்க்க முடியல, ஓடி போய் அப்படியே விழுந்துருது. எவ்வளவு அடி வேணாலும் என்ன அடிங்க, அம்மாவை அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி போய் தடுக்கவுமே அந்த வயசான ஆளும் அந்த குழந்தைய அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த குழந்தை வாயில இருந்து ஒரு வார்த்தை வரல, எனக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட அந்த குழந்தை வாயில இருந்து வரவே இல்லை. இந்த குழந்தை அடி வாங்குறத அவங்க அம்மானால பார்க்க முடியாம அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த அடிப்பெல்லாம் பாதி அவங்க அம்மா மேலேயும் விழுகுது. அவர் சொல்றாங்க, நீ என்னோட பொண்ணு, உன்னை அடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனாலதான் நான் இவனை அடிக்கிறது, தள்ளி போ அப்படின்ட்டு அந்த பொண்ணு தள்ளி விட்டுட்டு அந்த பையனை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. உன் அப்பன் பேரு யாருன்னே தெரியல, என் குடும்பத்துக்கு வெறும் அசிங்கத்தை மட்டும்தான் நீ தேடி தர, கிட்டத்தட்ட 7 வருஷமா நான் உன்னை ஒளிச்சு வச்சு வளர்த்திருக்கேன், எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா, எனக்கு இப்பெல்லாம் ஒரு அசிங்கம் நடந்ததே கிடையாது, நீ எதுக்கு பிறந்த அப்படிங்கிற மாதிரி போட்டு அவனை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அவன் அப்படியே அவ்வளவு அடியும் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அவங்க அம்மா ஒரு வார்த்தை மட்டும்தான் அப்படியே திரும்பி பாக்குறான் ஒரே ஒரு தடவை, நான் என்னம்மா பாவம் பண்ணேன், நான் உனக்கு பிறந்ததுதான் பாவமா அப்படிங்கிற மாதிரியே பாக்குறான். பார்த்துட்டு அப்படியே அவங்க தாத்தா அடிக்கிற அடியை ஃபுல்லா வாங்கிக்கிறான். வாங்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குழந்தை அப்படியே பெயிண்ட் ஆகி கீழே விழுந்துருது. விழுகவும் அவங்க அம்மா சொல்றாங்க, ஐயோ என்னோட குழந்தை கீழே விழுந்துருச்சு, அப்பா போதும் நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா காலில் அப்படியே கடந்து அழுகுறா, கடந்து அவ்வளவு கதறா, என் குழந்தைய விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க அப்பா அப்படியே அவளுக்கு ஈக்குவலா உட்காந்துட்டு, நான் உன்னையும் விட்டுறேன், உன் பையனையும் விட்டுறேன், உன் பையனுக்கு ஒரு நல்ல லைஃப் கூட நான் அவனுக்கு ஏற்படுத்தி தரேன், ஆனா நான் சொல்றத நீ செய்யணும், என்ன சொன்னாலும் செய்யறப்பா, தயவு செஞ்சு என்னோட பையனை மட்டும் விட்டுருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அழுகுறாங்க. சரி, அப்ப நீ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு, நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறேன், என் பையனை மட்டும் விட்டுருங்கப்பா, அவனை கண்டிப்பா விட்டுருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். கண்டிப்பா விட்டுருவேன், நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டல, நான் இப்பவே இவனை விட்டுடுறேன், அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸை கூப்பிட்டு அப்படியே போய் இவனுக்கு மெடிக்கல் கிட்ல கொண்டு வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் அப்படியே அவங்க அம்மாவுக்கு அவ்வளவு அழுகையா இருக்கு. ஜங்குக்கு 2 நாள் சென்று தான் கண்ணை திறந்தே பாக்குறான். அங்க பார்த்தா அவங்க அம்மா ஒரு கல்யாண பொண்ணு கோலத்துல இருக்கிறாங்க, வேற ஒருத்தவங்களோட கைய பிடிச்சுக்கு இருக்காங்க. இவன் ஓடி போய் அம்மா அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ண போறான். அவங்க அம்மா அப்படியே புடிச்சு தள்ளி விடுறாங்க. யார் நீ என்ன வந்து அம்மான்னு ஹக் பண்ற, இந்த வீட்டுல ஒர்க் தானே பண்ற, ஒர்க் பண்ணனா ஒர்க்க மட்டும் பண்ணு, அதை விட்டுட்டு என்ன வந்து அம்மான்லாம் ஹக் பண்ற அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அந்த குழந்தை அப்படியே நொறுங்கி போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருது. ஏமா, ஏன் உனக்காண்டி நான் அவ்வளோ அடி எல்லாமே வாங்கிக்கிட்டேன், ஏமா என்னை விட்டுட்டு போகாதம்மா அப்படிங்கிற மாதிரி அவன் அவங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸை புடிச்சிட்டு அவ்வளோ அழுகுறான். அவங்க அம்மா அப்படியே அவனை தள்ளி விட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அவனுக்கு இனிமேல் யாரையுமே நம்ப கூடாது, எல்லாருமே நம்மளை ஏமாத்திடுறாங்க,
யாருக்காண்டி இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ அடி வாங்கணுமோ, பல நாள் பட்னியா கூட கடந்திருக்கோம். ஆனா இப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையுதுன்னு சொன்னோனே என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி குழந்தை நினைச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கா அதே இடத்துல. இப்படியே கொஞ்ச நாள் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்ப அவங்க தாத்தா குடிச்சிட்டு வந்து இவனை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. வாயில இருந்து ஒரு வார்த்தை எதுவுமே வரல. அப்படியே அமைதியாவே இருக்கான். இப்ப அப்படியே அவன் ஸ்கூலும் படிச்சு முடிக்கிறான். இப்ப கரெக்டா காலேஜ் போய் முடிக்கும் போது அவங்க தாத்தா வராங்க. தாத்தா வந்து சொல்றாங்க, டேய் இன்னைக்கு அந்த ட்ரக் டீலிங் எல்லாம் நீ தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் ரொம்ப ஒரு மாதிரி கோவமாவே சொல்றான். பரவாயில்லடா, என் பொண்ணு உன்னை பெத்து போட்டதுலயே ஒரு நியாயம் இருக்கு தெரியுமா? என்ன, நாங்க யாருக்கு எந்த உயிருக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, உயிரை கொடுத்து நீ நல்லா காப்பாத்துற அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவன் அப்படியே எதுவுமே கண்டுக்கிறாம அவ்வளவு இதுவாவே இருக்கிறான். யாரா இவங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுது. இப்ப அதே சமயம் அவனுக்கு ஒரு பாஸ்ட்ல ஒரு விஷயம் ரொம்ப இதுவா நடந்திருக்கும். இவனுக்கு இவ்வளவு அடிபட்டு இவன் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது கிம்னு ஒருத்தவங்க பக்கத்துல இருந்திருப்பாங்க. அதாவது அவரோட 2வது பையன் தான் அது. அவரை வந்து இவன் அம்மா அப்பா யாருமே இல்லாதப்ப ரொம்ப அவ்வளவு கேரிங்கா பாத்துக்கிட்டது இது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. ஜங்குக் அப்படியே ஓடி போயிட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு வரான். உடனே அந்த கிம் அப்படிங்கிறவங்களும் ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. ஜங்குக் பாக்குறேன், என்ன கிம் அங்கிள் யாரோ கூட்டிட்டு வந்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியே பாக்குறான். பாத்துட்டு அவங்க அப்பா முன்னாடிதான் 2 பேரும் நிக்கிறாங்க. அப்பா, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். இந்த பொண்ணோட வயித்துல என்னோட குழந்தை வளருதுப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிருக்காரு. இங்க பாரு கிம், நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அப்பா சொல்றத கேப்பியா கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிருக்காங்க. இவன் அப்படியே ஜங்குக் பாக்குறான். இவனும் யாரையும் லவ் பண்ண மாட்டான், லவ் பண்றவங்களையும் சேர்த்து வைக்க மாட்டான். இவன் ஒரு போல்டு, இவன் என்னைக்கு சாகுறானோ அன்னைக்குதான் இந்த குடும்பம் உருப்படும் அப்படிங்கிற மாதிரியே ஜங்குக் பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா கேக்குற மாதிரியே இல்ல. அப்ப இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணியாகணும், இவ உயிரோட இருந்தா தானடா இவன் நீ கல்யாணம் பண்ணிக்கிறவ, இவ செத்துட்டானா பண்ணிக்கிற மாட்டல அப்படிங்கிற மாதிரி கன் எடுத்து அந்த பொண்ணை ஷூட் பண்ண போறாங்க. அந்த நேரம் பார்த்து கிம் அப்படிங்கிறவரு ஊடால வந்து நின்னுறாரு. அந்த புல்லட் அப்படியே அவரோட இதயத்துல பற்றுது. அவர் அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி சுருண்டு விழுகுறாங்க. இத ஜங்குக் பாக்குறான். பாத்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஜங்குக்கு கிட்ட கொடியாந்துட்டு, அங்கிள் உங்களுக்கு எதுவும் ஆகல? அங்கிள், எல்லாரும் மாதிரி நீங்களும் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. எனக்கு அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல, நீங்க மட்டும் தானே என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க. நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப அழுகுறான். இந்த சைடு பார்த்தா அந்த கிம்மோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவ்வளவு அழுகுறாங்க. நான் சொல்றத கேளுங்க, எந்திரிங்க, நம்ம குழந்தைக்காண்டியாவது எந்திரிச்சு வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, இல்ல நான் உயிரோட இருக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க தாத்தாவும் அப்படியே வந்து அழுகுறாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க, ஏன்டா யாருமே என்னோட பாசத்தை புரிஞ்சுக்கிற மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே அப்படியே ஜங்குக் ரொம்ப கோபமா பாக்குறேன். இங்க இருந்து எந்திரிச்சு போயா அப்படிங்கிற மாதிரி கத்திடுறான். இது அவருக்கே ரொம்ப ஒரு மாதிரி புதுசா இருக்கு. என்னடா இவன் இப்படி கத்திட்டானே அப்படிங்கிற மாதிரி. அவன் அப்படியே ஜங்குக்கோட கைய பிடிச்சிட்டு அவரு சொல்றாரு, என்னோட பொண்ணோ பையனோ அவனை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். அவனை நீ மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். எப்பவுமே உன் கூடயே அவனை பத்திரமா வச்சுக்கணும். நான் சொல்றத நீ கேப்பல்ல ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இது கேட்டோன்னு ஜங்குக்கும் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், கண்டிப்பா உங்க ஒய்ஃபையும் சரி உங்களோட பையனையும் நான் பத்திரமா பாத்துக்கிருவேன். உங்களோட குழந்தைய நான் கண்டிப்பா பத்திரமா பாத்துக்கிருவேன் அங்கிள். உங்களுக்கு எதுவும் ஆகாது, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்ட்டு அப்படியே தூக்கிட்டு போகும்போதே அவரோட உயிர் போயிருது. இத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஒரு மாதிரி அழுகுறான். இப்ப அவங்கள பார்த்துட்டு அந்த அங்கிளுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையுமே செஞ்சுட்டு இப்ப அப்படியே கிம்மோட கேர்ள் ஃப்ரெண்ட் பக்கம் தான் திரும்புறேன். ஆன்டி, அங்கிள் சொல்லியிருக்காங்க உங்களை நான் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு, அதனால நான் உங்களை பாத்துக்கணும், அது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியே ஜேகேவும் சொல்றான். இதை கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, இல்ல ஜேகே, நான் இங்க இருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு அவரோட ஞாபகம் தான் வரும். எனக்கு அது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் அதனால என்னோட வில்லேஜுக்கு போறேன், அங்க போய் நான் எல்லாமே பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத, இந்த குழந்தைய கண்டிப்பா நான் நல்லா வளர்ப்பேன். வளர்த்து கண்டிப்பா ஒரு நாள் அவனை நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வருவேன். வேணா உங்க அங்கிளோட பையன் பாக்குறதுக்கு அவங்கள மாதிரியே இருக்கணும்ல, அது நான் உன்கிட்ட தானே கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்கள அங்க இருந்து அனுப்புறதுக்கு மனசே வரல. இருந்தாலுமே ஜங்குக்கு சொல்றான், உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நான் மாசம் மாசம் அமௌண்ட் போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்ல ஜங்குக், பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து போயிருப்பாங்க. ஜங்குக்கோட தாத்தாக்கு சரி தன்னோட பையன் தான் இந்த வீட்டுல வாழ முடியல, தன்னோட பேரனாவது இந்த வீட்டுல வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மோட பையனையும் ஒய்ஃபையும் தேட சொல்லி எல்லாருக்கிட்டுமே இது பண்ணிருப்பான். ஆனா அதெல்லாமே ஜங்குக் தான் கெடுத்து விட்டுருப்பான். அவங்க இங்க வந்து அவங்களுக்கு சேஃப்டி கிடையாது,
கண்டிப்பா அவங்களோட ஃப்ரீடம் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அவங்களை கண்டுபிடிக்காத மாதிரி எல்லாமே பண்ணியிருந்திருப்பான். ஜங்குக்கும் அப்படியே சர்ச் பண்ணி பார்த்திருப்பேன் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. சில கட்டத்துல ஜங்குக்னாலேயே அவங்கள கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காது. சரி எங்க இருந்தாலும் அவங்க ஹாப்பியா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இவனும் இருந்திருப்பான். ஆனா அவங்கள தேட சொல்லி இருந்திருப்பான். ஆனா இவனுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்காததுனால இவனும் விட்டு இருந்திருப்பான். இப்படியே கொஞ்ச நாட்கள் அப்படியே போகுது. இவன் அப்படியே கண்ணை திறந்து பாக்குறான். ஜங்குக்கு அது எல்லாமே அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அவன் கண்ணுல இருந்து அவ்வளவு டியோஸா வருது. இப்போ ஒரு பர்சன் வராங்க ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி. இவன் அப்படியே வாய்ஸ பார்த்துட்டு அப்படியே திரும்புறான். வாங்க ஹோப், எப்ப வந்தீங்க? என்ன இப்பதான் பிரதரை பாக்குறதுக்கு உங்களுக்கு நினைப்பு வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. நான் என்னடா பண்ணுவேன், அந்த போல்ட்டு உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சாவே ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி என்ன அப்படியே தடுத்து நிறுத்திடுறான். முதல்ல அவனுக்கு சாவு வந்து தொலைய மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உட்காடுறாங்க. பிரதர், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி போதும் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க்கெல்லாம்? என்ன நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிங்கும். அவரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, எதுக்கு? நீ 4 பேரை அடிச்சு என் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக போறியா? அட்மிட் பண்ணாலும் பண்ணி வைப்படா, நீ அவ்வளவு பெரிய ஆள் தானே நீ. ஆனா இந்த மாஃபியா விட்டுட்டு வானா நீ வர மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஜங்குக்கோட கண்ணை அவரு நல்லா விட்டு பார்த்துட்டு, ஜங்குக், ஐ எம் சீரியஸ்லி கேக்குறேன், நீ தூங்குறியா தூங்கலையா? நான் தூங்கி 1 மந்த்துக்கு மேல ஆகுது. அதான் உன் கண்ணு இப்படி இருக்குது. இப்படியே போனா அவங்க யாரும் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆக மாட்டாங்க, நீதான் வந்து அட்மிட் ஆகணும். என்ன பண்ணி வச்சிருக்க? நான் கொடுக்குற மெடிசன் இதெல்லாம் ஒழுங்கா தானே போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப கோவமா கேக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, அந்த போல்ட்டோட இருந்து நீயும் அவனை மாதிரியே சீரியஸா பேசாத. என்ன பண்ற நம்ம தாத்தங்காரன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். என்ன பண்ணுவான், அவன் வீட்டுலதான் இருக்கான். அவன் என்ன முன்ன மாதிரி இப்ப அவனால எந்த ஒர்க்கும் பண்ண முடியல, அதனால வீட்டுல படுத்த படுக்கையா கிடக்குறான். அவன் படுத்த படுக்கையா கிடக்குறான்னு மட்டும் நம்பாத, அவன் சரியான விஷப்பாம்பு, எப்ப வேணா எந்திரிச்சு வரலாம் அப்படிங்கிற மாதிரியே ஜங்குக் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு ஜேகப் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறான். அவன் எந்திரிச்சு வந்துருவானா? அவனை எந்திரிச்சு வரதான் நான் விட்டுருவேனா? அதுக்கு தானே அந்த மாதிரி மெடிசன் எல்லாம் கொடுத்து அவனை நான் படுக்கையே போட்டு வச்சிருக்கேன். அப்படியா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஜங்குக்கும் அவன் அப்படியே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றான். ஏன்னா ஜங்குக்கு ரொம்ப தூங்குறதே கிடையாது. இன்னும் அதே கனவு வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணுதா? என் அம்மாக்காரி எனக்கு பண்ணிட்டு போன துரோகத்தை நான் மறக்கவே இல்லை. என் அப்பன்காரன் எனக்கு அதுக்கு மேல பண்ணிட்டான். என் தாத்தக்காரன் எனக்கு அதை விட அதிகமா பண்ணிட்டான். நான் என்ன லைஃப்ல பாவம் பண்ணேன் இவங்க குடும்பத்துல வந்து பிறந்து இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ஜேகப் சொல்றாங்க, உன்னை சுத்தி எல்லாருமே பொய்யானவங்க அப்படின்னு பாக்காத ஜங்கோ, உன்னை சுத்தி உண்மையிலேயே ட்ரூவா இருக்கிற பர்சன் பாரு, அப்ப கண்டிப்பா உனக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னை சுத்தி ட்ரூவான பர்சன் இருந்தாங்க, இப்ப யாரும் இல்ல. கிம் அங்கிள் என்ன அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க. என் கண்ணு முன்னாடியே அவங்க டெத் ஆனாங்க. அதுக்கப்புறம் தூக்கங்கிறதே எனக்கு போச்சு. என்ன கிம் அங்கிளோட பையனை பத்தி எதுவும் தெரிஞ்சா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நானும் இன்னும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் பிரதர், ஆனா எனக்கு இன்னும் கிடைக்கல. கிடைச்சா கண்டிப்பா நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு ஜேகப் சொல்றாங்க, டே இந்த தடவை ஃபேமிலி மீட்டிங் இருக்கு, ஒன்னே டின்னருக்கு டேடி இன்வைட் பண்ண சொன்னாங்க. என்ன என் பெரியப்பாக்கு என் மேல அவ்வளோ பாசமா, சாப்பாட்டுக்கு என்ன கூப்பிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரியே ஜங்குக் ரொம்ப ஒரு மாதிரி கேக்குறான். டே அந்த நாய் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுச்சுன்னா போயிடாது, சோத்துல விஷம் வச்சாலும் வைக்கிறவன் தான். ஏன்டா இப்படிலாம் சொல்றேன்? சின்ன வயசுல இருந்து உன்னை கொலை பண்றதுக்கு அவ்வளவு திட்டம் போட்டுக்கு இருக்காங்க. ஆனா உன்ன 2 பேருனாலே எதுவுமே பண்ண முடியல. இப்ப நான் உன்னை பார்க்க வந்தது கூட அவங்க யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்துதான் வந்திருக்கேன். அதனால ஜங்குக் தயவு செஞ்சு இந்த டேப்லெட் எல்லாம் போட்டு தூங்க ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு, சரி கிளம்ப போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிரதர், உள்ள ஒருத்தன் இருக்கான், அவனுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இது கேட்டுட்டு, உள்ள யாரா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் போறாரு. என்னோட ரூமுக்கு ஜேகோப்க்கு போறாரு. போயிட்டு அவர் பாஸ்வேர்ட் போடுறாரு. ரூமும் ஓப்பன் ஆயிருது. இதை பார்க்கும்போது அங்க இருக்கிற மேடுக்கு எல்லாருக்குமே செம்ம ஷாக்கா இருக்கு. என்னடா இவர் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போறாரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு மேட் சொல்றாங்க, இது வந்து ஜேகேவோட பிரதர், இவங்க ஜேகோப் அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. ஜேகேவோட எல்லா பர்சனலுமே இவருக்கு தெரியும். அதே மாதிரி இவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ற ஒரே மெடிசன்னா அது ஜேகோப் மட்டும்தான். அதனால ஜேகோப்க்கு இந்த வீட்டுல எல்லா பெர்மிஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜேகப் உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா தயங்கோட நிலைமை அவ்வளோ ஒரு கவலைக்கிடமா இருக்குது. இதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜேகப் அப்படியே ஜேகே அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஜேகே அப்படியே ஒடியாறாங்க. என்னாச்சு பிரதர், உனக்கு எதுவும் அடிபட்டுருச்சா அப்படிங்கிற.
எனக்கு அடிப்பட்டதை விடு, இது என்ன விஷயம், இங்க என்ன பண்ணி வச்சிருக்க, நான் அவனை இப்படிதான் வளர்த்தேனா அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப கோவமா கேக்குறாங்க. அது ஏதோ நான் ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன், அதனால இப்படி பண்ணிட்டேன். எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் இப்படிதான் பண்றதா அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஒரு மாதிரி கோவமா கேக்குறாரு. ஏ விடு, செத்துத்து போச்சான், உயிரோட தானே இருக்கிறான், அப்புறம் ஏன் இவ்வளவு ரியாக்ட் பண்ற? அவன் உடம்பு கண்டிஷன் எவ்வளவு மோசமா இருக்கு தெரியுமா, நீ பண்ண வேலைக்கு அப்படின்ட்டு ஜேகே ஸ்லாம் பண்றாங்க. ஆனா ஜேகே வாயவே திறக்கலாம். அந்த அடியப்பெல்லாம் வாங்கிட்டு அவ்வளவு அமைதியா தான் நிக்கிறாங்க. இதை பாக்குறவங்க இருக்கிற மேடுக்கு எல்லாருக்குமே அவ்வளவு ஷாக்கா இருக்கு. வேணா ஜேகே கிட்ட இவ்வளவு கோவமா ஒருத்தவங்க பேசி அடிச்சு அந்த அடிய கூட வாங்கிட்டு இவ்வளவு அமைதியா நிக்கிற ஜேகேவை பாக்குறதுக்கு எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்டா இருக்குது. ஜேகே பாக்கலாம், பிரதர் இது சாதாரண இதுதான், நீ ஏன் இவ்வளவு சீரியஸா இது பண்ற, என்ன மெடிசன் போட்டியா, வா நம்ம வெளியே போய் உட்காந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ விடு ஜேகே, இவன் யாரு அதை சொல்லு அப்படிங்கும். ஜேகே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். சரி இவனுக்கு யாருமே இல்லையா? இல்ல எனக்கு அம்மா இருக்காங்க, நான் அம்மாட்ட போகணும்னு மட்டும் அழுதுகிட்டு இருந்தான், எனக்கு அது மட்டும் நல்லா தெரியும். மத்தபடி இவனை பத்தின எந்த டீட்டெயிலும் நான் ஒன்னும் எடுக்க சொல்லியிருக்கேன், கண்டிப்பா கிடைச்சோன்னு நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவுமே, ஃபர்ஸ்ட் இவனோட டீட்டெயில் எனக்கு வேணும், இவனோட ஃபேஸ் கட் பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் சொல்லவும், ஜேக்கப் சொல்றான் எனக்கும் அந்த டவுட் இருக்கு, இவனோட ஃபேஸ் கட்டை பார்த்தா எனக்கு எங்கேயோ ரொம்ப பழக்கப்பட்ட ஃபேஸ் மாதிரி தெரியுதுடா, ஆனா யாரோட ஃபேஸ்னா எனக்கு தெரியல. சரி உன் வேலையை முடிச்சுட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொன்னான். என்னையவே வெளியே போ சொல்றியா? சரிடா பாடா, நானும் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே அப்படியே ஜேகப்ப வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே அனுப்பி வைக்கிறான். ஜேகே அவன் யாரு என்னன்னு கூட தெரியல, அவன்கிட்ட நீ இவ்வளவு மிஸ்பிஹேவ் பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, நான் உன்னை எப்படிப்பட்டவன் நினைச்சேன், நீ இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ணிக்கிருக்கியா, நீ இப்பெல்லாம் இருப்பேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, நானே உன்னை சாவடிச்சிருவேண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணன் ரொம்ப மிரட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே ஓகே ரொம்ப பொங்காத, அவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு ஜேகே அப்படியே உள்ள வரான். உள்ள வந்து ரூமுக்கு தான் வரான். பார்த்தா ஜேகேவுக்கு வந்து அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துது. ஏன்னே தெரியல, திடீர்னு அவனுக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்தவும் அப்படியே பெட்ல போய் படுக்கிறான். பார்த்தா தயாங்கு அப்பதான் மெடிசன் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களா, அவனும் அவ்வளவு அரை மயக்கத்துல அப்படியே படுத்து கிடக்குறான். ஜேகே என்ன நினைச்சானே தெரியல, அப்படியே தயாங்க ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். அப்படியே கொஞ்ச நேரம் அவன் நல்லா தூங்குறான், நல்லா தூக்கத்துக்கே போயிட்டான். அப்பதான் தயாங் கண்ணே முழிக்கிறான், என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி கண்ணை முழிக்கிறான். பார்த்தா ஜேகே அவ்வளவு ஒரு பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடக்குற மாதிரி படுத்து கிடக்குறான். இதை பார்த்துட்டு தயாங் சொல்றான், தயவு செஞ்சு என்னை விடுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் அவ்வளவு அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்றான். ஜேகே அப்படியே அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததுக்கு அதுக்கும் தயங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகுறத பார்த்துட்டு அவன் அவ்வளவு டைட் ஆக்குறான். அந்த டைட்டு கொஞ்சம் கூட தயங்கனால பேர் பண்ணவே முடியல. அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குது, பிளீஸ் என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி. தயங்கு என்னமோ மலைப்பாம்பு நம்மளை சுத்தி இருக்குன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே ஜேகேவை பாக்குறான், பார்த்துட்டு புஷ் பண்ணி தள்ளிடலாமா, இவன் முடிச்சா வேற என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவன் கிட்ட இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணி சரி வெளியேவாது போலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். ஆனா அவனோட டைட் அவ்வளோ இதுவா இருக்கு, மலைப்பாம்பு ஒரு மனுஷனை சுத்தி பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. தயங்கனால முடியல. அப்படியே அவனும் சரி அப்படின்ட்டு அப்படியே கண்ணை மூடிறான், அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடான். இப்ப ஜேகே அப்படியே கண்ணை முழிக்கிறான். முழிச்சு அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருக்கான். எந்திரிச்சு உட்காந்து தயங்க மட்டுமே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் அவனோட மூலம் அவனோட கண்ட்ரோல்லே இல்லை, ஏன் நம்மளுக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. பார்த்தா ஒரு ட்ரக் எடுத்தாலும் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கான். அப்படியே தயங்க கண்ணை முழிச்சு பாக்குறான். பார்த்தா ஜேகே இவனையே பார்த்துட்டு உட்காந்துருக்குது பார்த்துட்டு தயங்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமா வந்துருது. ஜேகே ஜேகே நீங்க ஏன் இப்பெல்லாம் பாக்குறீங்க ஜேகே அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ஜேகே எதுவுமே பண்ணல, அப்படியே தயங்க மட்டுமே திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தயாங் கிட்டக்கு வரான். தயாங் அப்படியே அந்த பெட்ல தானே படுத்திருந்திருப்பான், அவன் அப்படியே சைடுக்கு போலான்னு போக்குறான். ஜேகே அப்படியே ஒரு கையை வச்சு ஒரு இதுதான் பண்றான். அப்படியே தயாங் ரொம்ப பயந்துறான். ஜேகே எனக்கு ஆல்ரெடி உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது ஜேகே, பிளீஸ் இப்பெல்லாம் பிஹேவ் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிளீஸ் என்னை விட்டுருங்களே, ஏன் என்கிட்ட இப்பெல்லாம் பிஹேவ் பண்றீங்க, என்னால வலி கொஞ்சம் கூட தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப ஒரு மாதிரி கத்துறான். ஆனா ஜேகே அதெல்லாம் கேட்கற மாதிரியே இல்லை, திருப்பி தயங்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸா பிஹேவ் பண்றான். போனதை விட இந்த இது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இதுவாவே பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது. இதை கொஞ்சம் கூட தயங்கினால பேர் பண்ணவே முடியல. வேணா
ஜங்குக்கு அந்த அளவுக்கு ஒரு டெவில் மாதிரி இவன் கிட்ட பிஹேவ் பண்ணிக்கிருக்கான். அவனுக்கு போன தடவை இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன பார்த்தாலும் தயங்க கடிச்சு வைக்கிறது, தயங்கினால அந்த வழியெல்லாம் தாங்கவே முடியல. அவன் அப்படியே கத்த ஆரம்பிக்கிறான். அவனுக்கு கத்த அப்படியே கீழே கேட்குது. அங்கே இருக்கிற மேட்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க, என்ன இது இவன் இப்படி கத்துறாரே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அவங்களுக்கே கண்ணெல்லாம் கலங்குது. அந்த அளவுக்கு தயங்க கத்துறான். ஆனால் ஜேகே விடுற மாதிரியே இல்லை, ரொம்ப ஃபோர்ஸாகவே பிஹேவ் பண்ணிக்கிருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே தயங்க அப்படியே மயங்குற மாதிரி போகிறோம். அப்போல்லாம் ஸ்லாப் பண்ணி தயங்க திருப்பி இதுக்கு கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு திருப்பி அவன்கிட்ட அவ்வளோ ஃபோர்ஸாகவே பிஹேவ் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு தயங்க ரொம்ப அழுகிறான். இதுக்கு செத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஒரு மாதிரி கத்துறான். இந்த கத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகுது. கத்துற அளவு கூட அவனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் அப்படியே மயங்க தொடங்கிடுறான். அப்போ தான் ஜேகே விடுறாரு. விட்டுட்டு அவரும் அப்படியே பக்கத்தில் வந்து படுத்துடுறாரு. படுத்துட்டு அவர் அப்படியே கொஞ்சம் நேரம் சென்று அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் தயங்கு தூக்கமே வரல. அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜேகேவை திரும்பி பார்க்குறாங்க. என் லைஃப்பில் நான் உன்னை பார்க்கவே கூடாது, நான் இப்படியே செத்துடணும், நான் செத்துட்டா கூட நல்லாயிருக்கும், உன்னை மட்டும் நான் திரும்பி பார்த்துடவே கூடாது, நீ என் கண்ணு முன்னாடி வந்துடாத அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஜேகே அப்படியே நல்லா தூங்கிடுறான். இப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ உடனே பார்த்தா ஜேகே அப்படியே எந்திரிச்சு உட்கார்றாரு. தயாங்க்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, இவன் திடீர்னு படுத்தான், திடீர்னு எந்திரிக்கிறான். திடீர்னு எந்திரிச்சிட்டு அவர் அப்படியே அழ ஆரம்பிச்சிடாரு. அப்படியே தலையில் கையை வச்சுட்டு, அம்மா என்னை விட்டுட்டு போகாதம்மா, எங்கம்மா போகிற, ப்ளீஸ்மா என் கூடயே என்னை விட்டுட்டு போகாதம்மா அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப அழுகிறாரு. தயாங்க்கு வந்து இது டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுது. என்ன ஒரு வேளை எதுவும் கனவு பார்த்து பயப்படுறானா அப்படின்ட்டு தயங்க அப்படியே கிட்டக்க போகிறான். உங்களுக்கு என்னாச்சு, ஏன் அழுவுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அம்மா என்னை விட்டுட்டு போகாதம்மா, அம்மா என் கூடயே இருமா அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஒரு மாதிரி அழுகிறான். அப்படியே தயங்க கம்ஃபர்ட் பண்ணி தூங்க வைக்கிறான். அப்படியே தயங்கோட செஸ்ட்டில் வச்சு ஜங்குக் தன்னோட மூஞ்சி வச்சுட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. தயங்க பார்க்குறேன், யாரா இவன் இப்போ தான் இவ்வளோ நேரம் என் டெவில் மாதிரி பிஹேவ் பண்ணான், இப்போ சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். கடவுளை இவனை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி அவன் அவ்வளோ இதுவாக பார்க்குறான். ஜங்குக்கோட கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும் வந்த பாக்கிலே இருக்குது, அது நிற்கவே இல்லை. தயங்க அதை நல்லாவே நோட் பண்ணுறான். இவனுக்கு பாஸ்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு மட்டும் தயங்கு நல்லா புரியுது. ஆனால் என்ன ப்ராப்ளம் ஏது ப்ராப்ளம்னு மட்டும் ஜங்கு சொன்னாதான் தெரியும் அப்படின்ட்டு இவன் அப்படியே பார்க்குறான். அப்படியே டைம் போகுது. அவ்வளோ டைட்டாக அப்படியே ஜங்குக்கு தயங்க ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கான். சரி வாங்க கைஸ், அப்படியே இங்கிட்டு யோங் மீன் பக்கம் போயிடலாமா. இந்த சைடு பார்த்தா யோங்கியோட கிச்சன் கவுண்டரில் ஏறி நின்றுக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லா மேடுக்கும் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் இதை தான் சமைக்கணும், இப்படி தான் சமைக்கணும், இப்படிலாம் செஞ்சால் தான் டேஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி அவன் எல்லாருக்கும் ரூல்ஸ் போட்டு சமைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிருக்கான். இந்த சைடு யோங்கி பார்க்குறான், எவ்வளோ அமைதியாக இருந்த என்னோடய வீடை இவன் பாரு எப்படி மாற்றி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இப்போ யோங்கியோட சித்தி வராங்க. இது வீடுன்னு நினச்சானா இல்லை என்ன நினச்சா, சந்தைக்கடை நினச்சிட்டானா, அவனை இன்றைக்கி நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப கோவமாக வராங்க. வந்துட்டு ஜிமினா பக்கத்தில் நிற்கிறாங்க. நின்றுட்டு சொல்கிறாங்க, உனக்கு அறிவில்லை, இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கல, இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா, எவ்வளோ கற்றுக்கிருக்க, இந்த வீட்லேயும் உனக்கு யாரும் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு ரூல்ஸ் கொடுத்தது, அமைதியாக இருக்கிறதுனா வீட்டில் இரு, இல்லாட்டினா வெளியே போ அப்படிங்கும். ஜிமினா சொல்கிறான், நான் என்ன இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இங்கேருந்து போகணுன்னு தான் ஆசை, இப்போயே சொல்லுங்கள் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே யோங்கி வரான், இது என்னோட பர்சனல் சித்தி, நீங்கள் இதில் தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க, உங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா போங்க, கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்குங்க, யாரும் உங்களை இங்கே இருக்கணும்னு சொல்லி அழலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்னா பார்க்குறோம், ஐயோ அந்த பொம்பளை கிட்ட சண்டை போட்டு எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு பார்த்தா இந்த பூனை என்னை விட மாட்டேங்குது, காட்டு பூனை என்னை வெளியே போகிறதுக்கு அவங்களே பெர்மிஷன் கொடுக்குறாங்க, நீ ஏன்டா என் உசுர்வதையை வாங்குற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பார்க்குறான். உடனே யோங்கி திரும்பி பார்க்குறான், இதுதான் சாக்கு அப்படின்ட்டு நீ என்னை விட்டுட்டு எஸ் ஆகலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் நடக்காது, நீ இங்கே தான் இருந்தாகணும், சரி என்ன சமைச்சிங்க, எனக்கு பசிக்கு இதை வந்து சர்வ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பார்க்குறாங்க. ஜிமினா சொல்கிறான், நான் எதுக்கு உனக்கு சர்வ் பண்ணணும், நான் உன்னோட பொண்டாட்டியா, உன் பொண்டாட்டிட்டு போய் இதெல்லாம் கேளு, என்கிட்டலாம் கேட்குற வேலை வச்சுக்காத, அவ்வளோதான் பார்த்துக்கோ, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும், அப்புறம் நான் சாப்பாட்டில் உப்பள்ளி போட்டுருவேன். உப்பள்ளி போட்டுருவோம், உனக்கு அந்தளவுக்கு தைரியம் இருக்கா, இருக்கே நான் கண்டிப்பாக பண்ணுவேன்னு பார்க்குறியா, சாப்பாட்டில் உப்பள்ளி போடட்டுமா அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக சண்டை போட்டுக்கிருக்கான். இதை பார்த்துட்டு யோங்கி அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிட்டு டைனிங் டேபிளில் உட்காரான். ஜிமினாவும் வந்து சர்வ் பண்ணுறான். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க,
சாப்பிடும்போது யாராவது பசிக்குது எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா. அவங்கக்கிட்ட இப்போல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால பொழைச்சி போகணும், நான் உனக்கு சோறு போடுறேன். இந்த சோறை சாப்பிட்டுட்டு என்னை வீட்டுக்கு போக விட்டுறணும். எனக்கு எங்கள் அம்மா அப்பாலாம் பார்க்கணும்ல. உனக்கு எப்படி உங்கள் அம்மா அப்பா எல்லாரும் பக்கத்தில் இருக்காங்க, அதே மாதிரி எனக்கு இருக்கணும்னு ஆசை இருக்காதா? ப்ளீஸ் என்னை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே ஜிமினா யோங்கி பார்க்குறான். பாத்தியா, கொஞ்சம் உன்கிட்ட நல்லா பேசினா போதும், வீட்டுக்கு போகணுன்னு அழ ஆரம்பிச்சிருவேன். உடனே போய் எனக்கு அடுத்து தண்ணி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்றாங்க. ஜிமினா அப்படியே பப்பி ஐஸை வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து போகிறான். யோங்கி பார்க்குறான். எனக்கு என்னன்னே தெரியல, உன்னை கஷ்டப்படுத்தவும் தோணலை, எனக்கும் உன்னை எடுத்துக்கணும்னு தோணுது. ஆனால் அது உன்னோட விருப்பத்தோடு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இவ்வளோ அமைதியாக இருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் நீ என்னை புரிஞ்சுக்கிறவோ ஜிமினா, அது வரைக்கும் நான் உனக்காண்டி வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி யோங்கி சொல்லிக்கிருக்காங்க. இந்த சைடு ஜான் சைடு பார்த்தோம்னா, ஜான்னால சுத்தர பேசக்கூட முடியல. பெட்டில் அவ்வளோ டயர்டாகி அவன் அவ்வளோ இதுவாக படுத்திருக்கான். இந்த சைடு எக்ஸ் பார்த்தோம்னா அவ்வளோ சிரிக்கிறான். உன்கிட்ட இவ்வளோ இருக்குன்னுலாம் நான் எதிர்பார்க்கல, பரவாயில்ல, செம்மையாக இருந்து தெரியுமா. ஆனால் பரவாயில்லடா, தொடர்ந்து 3 நாள் நான் உன்னை ட்ரை பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் கூட சலிக்கவே இல்லை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜான்னால சுத்தர பேசவே முடியல. ஜான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறான், நான் ஒன்று சும்மா விட மாட்டேன்டா, நீ என்கிட்ட இப்போல்லாம் பண்ணியிருக்கல, கண்டிப்பாக இதுக்கு நீ தண்டனை அனுபவிப்ப பாரு, நான் சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எக்ஸ் சொல்கிறாங்க, நான் நினச்சேன் உன்னை ஒரு 1 வீக் வச்சுக்கலாம், 2 வீக் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அனுப்பிடலான்னு. ஆனால் இப்போ முடிவு பண்ணிட்டேன், லைஃப் லாங் இனிமேல் நீ என் கூட தான் இருக்க போகிற, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஜானை பார்த்து கேட்குறான். ஜான் அப்படியே ஷாக்லேயே பார்க்குறான். அவனால் பார்க்க மட்டும்தான் முடியுது, வாயை திறந்து எதுவுமே பேச முடியல. இவன் இப்படி கேட்டோடனே அவன் அப்படியே திரும்பிக்கிறான். உனக்கு விருப்பம் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, நீ என்னோட ஒய்ஃபாக இனிமேல் நீ தான் இருக்க போகிற, நீ இனிமேல் இங்கே தான் இருக்கணும். சரி, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, நீ ரெஸ்ட் எடு, உன்னை நாளைக்கு வந்து நான் பார்க்குறேன். இப்போ போய் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். யார் தெரியுமா, உனக்கு ரொம்ப ஃபேவரட்டான, நீ யார் கொல்லணும்னு நினைக்கிறோ அந்த பர்சன் தான், ஜியோன் ஜாங்குக். உன்னோட கசின் அங்கே தானே இருக்கான், உன்னோட பிரதர் வேறு சொல்லிக்கிருந்தல, அவனையும் சேர்த்து தான் நான் பார்க்க போகிறேன். சரி, நான் போயிட்டு வரட்டுமா, நான் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ் அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஓகே காய்ஸ், இங்கேயே இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சாரி, ஸ்டோரி போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு 3 டேஸாகவே உடம்பு சரியில்லை. நானும் ஸ்டோரி போடணும், ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் என்ன தெரில, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் போச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஓகேவாக இருக்கேன். ஐ எம் சாரி, நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிங்க, எனக்கு இதுக்கு மெசேஜ்லாம் போட்டிருந்தீங்க நெக்ஸ்ட் பார்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி. மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐ எம் சாரி. சரி, பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, டாட்டா, பாய் பாய்.